வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி டேஸ்டான பட்டாணி புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பட்டாணி புலாவ் செய்ய குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 7 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம். நம்ம அரைச்ச மசாலாவை குக்கரில் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது 1 கப் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணிக்கு பதில் நீங்கள் காஞ்ச பட்டாணி ஆட் பண்ணுறதா இருந்தால் அதை 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தனியாக வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை பட்டாணி 2 நிமிஷம் வதக்கிக்கிட்டோம். இப்போ 1 கப் பாசுமதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் அரிசி உடையாத அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டோம். இப்போது 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி கனமான ஒரு தோசைக்கல்லை ஸ்டவ் மேலே வச்சுட்டு அது மேலே குக்கரை வச்சுக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வை 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். திரும்ப ஸ்டவ்வை 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டான பட்டாணி புலாவ் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.